முதலாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது அன்னை ஆமினா அம்மாவின் உடலில் இருந்து தேர் ஒளி வெளிப்பட்டது. அதனுடைய பிரகாசம் ஷாம் தேசத்தின் கோட்டைகள் எல்லாம் ஒளிர்ந்தன. அந்த அளவுக்கு அவருடைய பிறப்பு அதிசயத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கும் பொழுது கத்னா செய்யப்பட்ட நிலையிலே அவர்கள் பிறந்தார்கள் என்பதாக அவர்களுடைய பிறப்பினுடைய குறிப்புகள் எழுதப்படுகின்றது. மூணாவது, மஜூசுகள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா நெருப்பை வணங்கி வருவாங்க. அந்த மஜூசிகள் என்னும் கூட்டத்தார்கள் வணங்கி வந்த பெரும் கொண்ட நெருப்பு குண்டம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த நாளையில அது அணைந்து விட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது. அடுத்து நாலாவது, நபி அவர்கள் பிறந்த அந்த நற்செய்தியை அன்னை ஆமினா அம்மா அவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்துல சொன்னாங்க. அப்துல் முத்தலிப் அவர்கள் சந்தோஷத்தோடு வந்து பெருமானாரை தூக்கி கொண்டு காபாவுக்கு